திருவாரூர் தியாகராஜர் கோவில் வரலாறும் சிறப்பும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நிலா அப்டேட்ஸ். திருவாரூர் தியாகராஜர் கோவில் டாஷ் சிவபெருமானின் அஜபா நடன ரகசியம். அழித்தேரின் பெருமை, முழு வரலாறு. தமிழகத்தில் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள ஆயிரக்கணக்கான கோவில்களில் தனித்துவமான மகிமையால் உலகம் முழுவதும் பக்தர்களை ஈர்க்கும் திருத்தலம் ஒன்று உள்ளது. அதுதான் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில். இந்த கோவிலில் சிவபெருமான் ஆடும் அஜபா நடனம், உலக புகழ் பெற்ற திருவாரூர் ஆழித்தேர், 365 சிவலிங்கங்கள், சப்தவிதங்க தலங்களில் முதன்மையான பெருமையென எண்ணற்ற சிறப்புகள் நிறைந்துள்ளன. இந்த வீடியோவில் இந்த திருத்தலத்தின் வரலாறும் புராணமும் சிறப்புகளும் பற்றி விரிவாக பார்ப்போம். கோவிலின் வரலாறு. திருவாரூர் பழங்காலத்தில் ஆரூர் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த திருத்தலம் மிகவும் தொன்மையான சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். ஆரம்பகால அமைப்புகள் பல்லவர் காலத்தைச் சேர்ந்ததாக கருதப்படுகின்றன. பின்னர் குறிப்பாக சோழ மன்னர்கள் இந்த கோவிலை மிகப்பெரிய ஆலயமாக விரிவுபடுத்தினர். குறிப்பாக ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மற்றும் குலோத்துங்க சோழன் காலங்களில் பல திருப்பணிகள் நடைபெற்றதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற 275 சிவத்தலங்களில் மிக முக்கியமான ஒன்றாகும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவர் தேவார பாடல்கள் பாடிய புனிதத் தலமாகவும் இது விளங்குகிறது. இந்த தலத்தின் மிக முக்கியமான புராணம் முசுகுந்த சக்கரவர்த்தி தொடர்புடையது. தேவர்களின் அரசனான இந்திரனுக்கு உதவிய முசுகுந்த மன்னருக்கு வரமாக தியாகராஜர் மூர்த்தியை வழங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த மூர்த்தியை பிரிக்க மனமில்லாத இந்திரன் அதேபோல் தோற்றமளிக்கும் மேலும் 6 உருவங்களை உருவாக்கினான். ஆனால் உண்மையான தியாகராஜரை முசுகுந்தன் சரியாக அடையாளம் கண்டு திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தார். மற்ற 6 திருமேனிகளும் வேறு 6 தலங்களில் நிறுவப்பட்டன. இவ்வேழு தலங்களும் சப்தவிதங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தியாகராஜரின் அஜபா நடனம். திருவாரூர் தியாகராஜரின் மிகப்பெரிய சிறப்பு அஜபா நடனம். அஜபா என்பது வாயால் உச்சரிக்காமல் இயற்கையாக நடைபெறும் சோகம் என்ற உயிர்மூச்சின் மந்திரத்தை குறிக்கிறது. பக்தர்கள் தியாகராஜரை தரிசிக்கும் போது அவர் மனிதனின் ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் இருப்பதை உணர்த்தும் இந்த தெய்வீக நடனத்தை நினைவூட்டுவதாக நம்பப்படுகிறது. இதுவே இந்த திருத்தலத்தின் ஆன்மீக அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த கோவில் சுமார் 30 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் அமைந்துள்ள தமிழகத்தின் மிகப்பெரிய சிவாலயங்களில் ஒன்றாகும். இந்த ஆலயத்தில் 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 13 பெரிய மண்டபங்கள், 365 சிவலிங்கங்கள், 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. வருடத்தின் 365 நாட்களையும் குறிக்கும் வகையில் 365 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன என்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். கமலாலயம் தீர்த்தம். இந்த கோவிலின் மிகப்பெரிய தீர்த்தம் கமலாலயம். தமிழகத்தின் மிகப்பெரிய கோவில் தீர்த்தங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த திருக்குளத்தில் நீராடி பின்னர் தியாகராஜரை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். உலக புகழ் பெற்ற ஆழித்தேர். திருவாரூர் என்றாலே முதலில் நினைவிற்கு வருவது ஆழித்தேர். ஆசியாவின் மிகப்பெரிய மரத்தேர்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த மகத்தான தேர் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் இழுக்கப்படுகிறது. இந்த தேரோட்டத்தை காண்பது மிகப்பெரிய புண்ணியம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். திருவாரூர் தியாகராஜர் கோவில் என்பது ஒரு சாதாரண சிவாலயம் அல்ல. இது சோழர்களின் கலைநயம், சைவ சமயத்தின் பெருமை, இசையின் புனித பாரம்பரியம், அஜபா நடனத்தின் ஆன்மீக ரகசியம், உலகப் புகழ் பெற்ற ஆழித்தேர் ஆகிய அனைத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு மாபெரும் திருத்தலம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த புண்ணிய தலத்தை தரிசித்து சிவபெருமானின் அருளை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற கோவில் வரலாற்று வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.